அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் புனிதமிகு ரமலான் மாதத்தை நாம் எல்லாம் அடையவிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உலக முஸ்லிம்கள் அனைவரும் இந்த ரமலானை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ரமலான் வருவதற்கு முன்பாக நம்மிடத்தில் நிறைய திட்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு வருடமும் திட்டங்கள் தீட்டுவதைப் போல இந்த வருடமும் திட்டங்கள் இருக்கும். எப்படியாவது 5 வேளை தொழுகையை பேணுதலாக தொடக்கூடியவனாக நாம் மாறணும். குர்ஆன் ஓத கற்றுக்கணும். குர்ஆனை இத்தனம் ஹத்தம் முடிக்கணும் என்றெல்லாம் நிறைய திட்டங்கள் நம்மிடத்தில் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், பாராட்டுக்குரிய திட்டங்கள். அதை செயல்படுத்துவதற்கு இறைவன் அருள் செய்வான் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே ஒரு சர்வே நாம் எடுக்கணும். அல்லாஹ் நம் அனைவரையும் நன்றாக வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கு என்ன வசதி இருக்குன்னு நமக்கு தெரியும். என்ன சர்வே எடுக்கணும் அப்படின்னா, நம் உறவுகள் நண்பர்கள் உடைய பட்டியலில் யார் ரொம்ப சிரமத்திற்குள்ளானவர்கள் இருக்கிறார்கள். படிப்பு தேவை, மருத்துவ தேவை, மகளுக்கு திருமண தேவை, இப்படியெல்லாம் பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுடைய பட்டியலை நம்மால் முடிந்த அளவுக்கு உறவுகளிலிருந்து தொடங்கி ஒரு சர்வே எடுக்கணும். நேரத்தில் செலவழிக்கணும். சர்வே எடுத்து ரமலான் துவங்குவதற்கு முன்பாக நம்மால் முடிந்த பொருளாதாரத்தை இரகசியமாக அவரிடத்திலே கொண்டு போய் சேர்த்தோம் என்று சொன்னால், நாம் ரமலானை எப்படி மகிழ்ச்சியுடன் நாம் அனுபவிக்கிறோமோ அதே அந்த மகிழ்ச்சி அந்த குடும்பத்திலும் ஓரளவுக்காவது எட்டி பார்க்கும் என்பதை புரிந்து கொள்வோம். இறைவன் அருள் புரிவானாக.